ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 69வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து மோதுறாங்க. மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு பார்த்து அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பக்கா வந்து கொடுத்துருப்போம். அதில் வின்னிங் சைடு இருக்கக்கூடிய டீமில் நம்ம கொடுத்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நான் 2 சைடுமே 2 பிளேயர்ஸ் கேப்டன் வந்து கொடுத்துருப்பேன் 2 மேட்ச்லையும். அதில் எந்த டீம் வின் பண்ணிச்சோ அந்த டீமில் நான் கொடுத்த கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச்சில் உனட்கட்டை பார்த்தீங்கன்னா கேப்டனில் கொடுத்துருந்தேன், கேப்டன் வைஸ் கேப்டனில். உனட்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வந்து கேப்டன்லாம் கொடுக்க மாட்டாங்க. உனட்கட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மொக்க பவுலரு. அவர் வந்து திண்டா அகாடமியில் உள்ளவர். அவரெல்லாம் பால் போட்டால் செம்மையாக அடி வாங்குவாருங்கிற ஒன்று தான் வந்து இருக்கும். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் கேப்டனில் கொடுக்கவே வந்து மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே எத்தனை பேர் நான் சொன்னதை நம்பி உனட்கட்டை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னு வந்து தெரியல. மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். இவனடா உனட்கட்டெல்லாம் கேப்டனில் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சு கூட இருப்பீங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா உனட்கட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ ஒரு பவுலர் வந்து மொக்க பவுலரு, பெரிய பவுலர், நல்ல பவுலர்லாம் வந்து கிடையாது. எவ்வளோ பெரிய நல்ல பவுலராக இருந்தாலும் 4 நல்லா இல்லைனா விக்கெட் எடுக்க மாட்டார். ஒரு விக்கெட் கூட அவருக்கு விழுகாது. அது எவ்வளோ பெரிய மொக்க பவுலராக இருந்தாலும் அவருக்கான டேயாக இருந்துச்சுன்னா, அவருக்கான கிரகங்கள் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா, அவர் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட், 4 விக்கெட், 5 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அன்றைக்கி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது. நீங்கள் என்ன தான் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்து டீம் போட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களால் வந்து ஒரு நாளும் ப்ரெடிக்ட் பண்ணி போடவே வந்து முடியாது. இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்ட்ராட்டை வச்சு போட்டிங்கன்னா உனட்கட்டெலாம் ஒரு மொக்க பவுலர், அவன் எங்கே விக்கெட் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து போவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சாத்தியம். ஸோ இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக போடணும்னா அன்றைக்கி வந்து பயங்கரமாக கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஒரு குரூப் இருக்காங்க, முழுக்க முழுக்க நெகட்டிவ் கமெண்ட்டாக வந்து பண்ணுறது. அவங்கெல்லாம் இப்போ எந்த சந்தில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரில. அதாவது ப்ரெடிக்ஷன் சரியாக போகிற அன்றைக்கி ஒருத்தன் கூட அந்த பக்கெட் வரமாட்டான். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக போகாத அன்றைக்கி மொத்த பேரும் வந்து கமெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துருப்பாங்க. இதில் ஒரு படி மேலே போய்ட்டு இப்போலாம் என்னோடய டெலகிராம் ஐடிக்கே வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்று ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணுறான், நீங்கள் வந்து ட்ரீம் 11ல் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்னோடய டீமில் போய்ட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து டெலகிராமில் போட்டுட்ருக்க அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறான். அதாவது நான் வந்து வீடியோவில் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த ப்ரெடிக்ஷன் சரியாக வரும் பட்சத்தில் அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து போடுறேன். அதாவது நான் நேற்று வந்து கேப்டனில் கொடுத்துருக்கக்கூடிய பிளேயரு நல்ல பாயிண்ட் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து போகிறேன். நான் கொடுக்காம ஏதோ போட்ட மாதிரி இவங்க ஏதோ ஃபஸ்ட்டு இருக்க டீமில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்ட மாதிரி சொல்கிறான். அப்படின்னா நான் எல்லா நாளுமே போட முடியுமே, எல்லா நாளுமே போடலாமே, நான் அப்படியே போடுறேன். நான் ப்ரெடிக்ஷனில் கொடுத்துருக்கேன், இவெல்லாம் இன்றைக்கி டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறேன். இவன் 3 விக்கெட் எடுப்பான்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில். அது நடக்கிறப்போ நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து போடுறேன். நான் கொடுத்துருக்கேன், அது நடக்குது, அதை தான் போடுறேன். இல்லாததை ஒன்றை வந்து சொல்லலை. ஸோ அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்கவங்கள வீடியோ பார்ப்பாங்க இல்லையான்னு கூட வந்து தெரியல. சில பேர் டேரெக்டாக டெலகிராமில் இருப்பாங்க போல். ஸோ அதனால கூட இப்படிலாம் வந்து பண்ணலாம். நேற்று நம்ம நூர் அகமதி 3 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்தார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உனட்கட் எடுப்பார் சொல்லியிருந்தோம். உனட்கட் வந்து எடுத்தார். டிராவிஸ் ஹெட்டை கேப்டனில் கொடுத்தா அடி வந்து பொழந்து கட்டிட்டு வந்து போயிட்டார். அப்படியே சிஎஸ்கே பக்கம் பார்த்தோம்னா டிவால் பிரேவிஸை கேப்டனில் கொடுத்தா என்ன தான் கடைசியாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா அடி வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட கரெக்டாக கொடுத்தோம். ஆனால் அந்த கேப்டன் வைஸ் கேப்டனை கொடுக்க முடியல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக வரணுங்கிறதுல மட்டும் தெளிவாக வந்திருந்தேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் 2 மேட்ச்சையும் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து கொடுத்துருந்தோம். முக்கியமாக சொல்ல போனால் லோ பர்சன்டேஜ் பிக்கு இது யாராலையும் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஸ்மால் லீக்லாம் போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து அடிச்சிருப்பீங்க. ஏன்னா உனட்கட்டெல்லாம் நீங்கள் எவனுமே வந்து எடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு அவரை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி நீங்கள் அவரெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறப்போ அவரை வந்து கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ போடுறப்போ என்ன தான் ஒருத்தன் பெரிய பிளேயர் எடுத்து அவன் பாயிண்ட் எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்து டீம் போட்டிருக்கப்போ நீங்கள் உனட்கட்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி இந்த ஷாருக்கானை வந்து கொடுத்துருந்தோம். ஷாருக்கானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஸோ எப்பவுமே லோ பர்சன்டேஜ் பிக்கில் நான் ஒரு பிளேயர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா அவரெல்லாம் மறக்காமல் வந்து எடுத்துருங்க, நல்லா வந்து வின் பண்ணிட்டு வந்து போயிடலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நேற்று சிஎஸ்கே ஜிடி மேட்ச்சில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு அந்த சைடு நம்ம யாரெல்லாம் கொடுத்துருந்தோமோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. கலீல் அகமது, நூர் அகமது, டிவால் பிரேவிஸ், ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வந்திருந்தாங்க. ஜடேஜா முதற்கொண்டு வந்தீங்கன்னா வந்திருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா கான்வே மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அவர் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டார். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. அதே மாதிரி ஜிடி பக்கம் வந்து பார்த்தோன்னா பெருசாக நம்ம கொடுத்த பிளேயர்ஸில் யாருமே வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. ரஷீத் கானை கொடுத்துருந்தோம், அவர் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்.
ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தார். ஷாருக் கான் வந்திருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா கில்லும் பட்லரும் பார்த்தீங்கன்னா வராமல் வந்து போயிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு கொலாப்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் மேட்ச் ஆனாலே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் சரியாக போகாது, சொதப்பிட்டு தான் வந்து போகும். அதே மாதிரி தான் 2வது மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் நம்ம கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு. நம்ம டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன், என்ரிச் கிளாசன் 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் வந்து கொடுத்தோம். அன்னிகேட் வர்மாக்கு நல்லா இருக்குது, 30 ரன்ஸ் வந்து அடிப்பார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரீம் டீமில் கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து லேட்டாக வருவாருங்கிறப்போ வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் வந்து கொடுக்கல. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பா சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்கோர் தான் வந்து அடிச்சுட்டு வந்து போனார். என்ன ஒரு 25 to 30 அவுட் ஆகிற பார்த்து ஒரு 35 ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ட்ரீம் டீமாக வந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறப்ப செம்மையாக அடி வாங்கியிருப்பார், அதை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன், என்ரிச் கிளாசன் 3 பேருமே வந்து கொடுத்துருந்தோம் ட்ரீம் டீமில். 3 பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா விளாண்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 2 ஓவர் மிச்சம் இருக்கப்போ இறங்கக்கூடிய அனிகேட் வர்மா பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வந்து விளையாண்டார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாயிண்டே வந்து எடுத்திருந்தார். கடைசியில் கூட ரன்ஸ் வந்து அடிச்சார், 6-4 வந்து அடிச்சார், விக்கெட்டும் வந்து ஆகலை. ஸோ அவருக்கும் நல்லா இருந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணர்கட்டு கொடுத்துருந்தோம். ஈசன் மால் நீங்கள் விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம். டீசன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தோம். நான் அந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ணுறதில்ல. பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஈசன் மல்லிங்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். அது பண்ணாததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஹர்ஷத் துபே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டார். நேற்று நடந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் மேட்ச் தான் வந்து ஆச்சு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம சொன்ன பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக நம்ம யாரெல்லாம் கொடுத்தோம் அவங்களாம் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா கொலாப்ஸ் மேட்ச் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் மனிஷ் பாண்டே வந்து வந்துட்டார், ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். சுனில் நாராயண் வந்து வந்துட்டார். வைபவ் அரோரா வந்து வந்துட்டார். மித்தபடி யாருமே வந்து வரலை. ரசல்லே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் ஃப்ளாப் தான் வந்து ஆனார். வருண் சக்கரவர்த்தியும் கூட நேற்று வந்து ஃப்ளாப் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு டிவாட்டியாக கொடுத்துருந்தோம் கேப்டனில், அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அடிக்கலை. ஸோ நேற்று என்ன தான் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக கொடுத்தாலும் அந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் அதிகப்படியான பிளேயர்ஸ் நேற்று வந்து வரலை, கம்மியாக வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதை எதிர்பார்த்த அளவுக்கு வரல, ஒரு 8 பிளேயர்ஸ் மேலே வந்திருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அது வராமல் வந்து போயிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ரெடிஷனில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்குறப்போ, ட்ரீம் 11 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கரெக்டாக கொடுக்குறப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சரியாக வர மாட்டாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்குன்னு போகிறப்போ பிளேயர்ஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து மிஸ் ஆகிடுது. அதாவது ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கம்மியாக வந்து போயிடுறாங்க. ஸோ இன்னும் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து கொண்டுட்டு வரணும். வின்னிங் ப்ரெடிஷனே பார்த்திங்கன்னா இது GT-CSK மேட்ச்சில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வர மாதிரி ஒர்க் பண்ணணும் இனிமேல். இப்போ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தோம்னா மே 26 நடக்குது. 8-4 காம்பினேஷன். அதாவது சனியும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன். சனி ராகு சேர்றப்பெல்லாம் மேட்சஸ் எப்படி இருக்கும்னா ஒரு அசுர அடியாக இருக்கும், இல்லைன்னா அசுர ஃப்ளாப்பாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு டீம் வந்து விக்கெட்டே இல்லாமல் பெரிய ஸ்கோர் வந்து அடிச்சுட்டு வந்து போயிடும், இல்லைனா விக்கெட்டே இல்லாமல் அடிச்சு ஜெயிச்சிடும், இல்லைனா டோட்டலி கொலாப்ஸாக வந்து இருக்கும். அதாவது ரன்ஸே வராது, விக்கெட்ஸ் விழுந்துடும். 10 விக்கெட் வந்து விழுந்துடும், ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு 100 ரன்னு, 90 ரன்னு, 80 ரன்னு, 120 ரன்னு, இல்லைனா 49 ரன்னு, இப்படி ரொம்ப கம்மியான ஸ்கோரில் வந்து பார்த்திங்கன்னா டீமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில். ஆனால் அது எது நடக்குங்கிறத எக்ஸாக்டாக கணிக்க வந்து முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது இதில். இப்போது சனியும் ராவும் சேர்ந்த காம்பினேஷன் அதுபடி ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்க்கையில் PBKS பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா பிரியன் சாரியா, பிரப்சிம்ரான் சிங் இவங்க 2 பேருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2 பேர்கிட்ட இருந்தும் 30 ரன்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட் நேகல் வதேரா, இவருக்கு வந்து நம்ம சொன்னதில் இது வரைக்கும் கரெக்டாக வந்ததே வந்து இல்லை. நம்ம விளையாட மாட்டார்னு சொன்னால் விளையாண்டுறாரு, விளையாடுவார்னு சொன்னால் விளையாட மாட்டார். போன வருஷம் மும்பையில் இருந்தார்னு நினைக்கிறேன். மும்பையில் இருந்தப்பெல்லாம் அவர் எல்லா மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவலில் கொண்டு வர மாட்டாங்க. ரேராக தான் ஒரு சில மேட்ச் தான் வந்து வருவார். ஆனால் இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸில் அவர் எல்லா மேட்சுமே பார்த்திங்கன்னா 11ஸில் வந்து இருக்கார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணிச்சதில் எதுவுமே கரெக்டாக வந்து வரல. ஒரு சில நாள் கணிச்சப்போ கரெக்டாக வந்துருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட மாட்டோம்னு சொன்னால் விளையாண்டுவார். போன மேட்ச் கேப்டனில் கொடுத்துருந்தோம், அது என்னோட தப்பு தான். இவருக்கு சரியாக வராதப்போ ஒரு கேப்டனில் கொடுத்துருக்கக்கூடாது. போன மேட்ச் ஒரு கேப்டனில் கொடுத்தோம், அவர் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டு வந்து போயிட்டார். ஸோ இவர் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், டேட்டாலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இவர் இன்றைக்கி இருந்தாருன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எடுக்காம விடாதீங்க, எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்ரேயஸ் ஐயர் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது அசமட்டுல்லா ஓமர் சாய், இவருக்கும் எக்ஸாக்டாக நேகல் வதேரா மாதிரி தான். இவருக்கும் நம்ம சொல்கிறது எதுவுமே கரெக்டாக வர மாட்டேது. போன மேட்ச் இவரையும் கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்தோம், சொதப்பிட்டு வந்து போயிட்டார். ஸோ இவர்கிட்டருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து எடுக்கிறனா எடுத்துக்கோங்க. இவராக இருக்கட்டும், நேகல் வதேராவாக இருக்கட்டும், ஹர்ப்ரீத் பர்ரே எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது கரெக்டாக. அவர் ரொம்ப வருஷம் விளாட்றாரு, இருந்தாலுமே கரெக்டாக வந்ததில்லை. அடுத்ததாக சசங் சிங் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மார்க்கோ ஜான்சன் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. இந்த சசங் சிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாண்ட அன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து டீமில் வந்து கொடுத்துருப்பேன், ட்ரீம் டீம்லேயே கொடுத்துருப்பேன். போன மேட்ச் நான் சொல்லியிருந்தேன், இவர் வந்து இதுக்கு முன்னாடி விளாண்ட மாதிரி, ஏன்னா தொடர்ந்து 4 மேட்சாக பார்த்திங்கன்னா
நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தார். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டார், சரியாக விளாட மாட்டார்னு சொல்லியிருந்தேன் சசங் சிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். நெக்ஸ்ட்டு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் போன மேட்ச் வந்து எக்ஸலண்ட் வந்து கொடுத்துருந்தேன், எக்ஸலண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு கேப்டனுக்கான பாயிண்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருந்தார். இந்த மேட்ச் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸுங்கிறது டவுட்டு தான். ஓரளவுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஓரளவுக்குனா பெருசாக ஸ்கோர் அடிக்க மாட்டார், ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. பவுலிங் கொடுப்பான்னு வந்து தெரியல. பவுலிங் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு விக்கெட் எடுக்கலாம். அடுத்தது ஹர்ப்ரீத் பர் ஒரு விக்கெட் எடுக்க தான் சான்ஸ் இருக்குது. ஹர்ஷீப் சிங் போன மேட்ச் சுத்தமாக விக்கெட் எடுக்கல. இந்த மேட்ச் அப்படிலாம் விக்கெட் எடுக்க விட்டுற மாட்டார். இந்த மேட்ச்லாம் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பிரவீன் தியூபே போன மேட்ச் புதுசாக டீமுக்குள்ளே வந்து வந்திருந்தார். இந்த மேட்ச்சு ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பிரவீன் தியூபே கிட்டேருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து மும்பையில் பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அடுத்த ரோஹித் சர்மா 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அடுத்து வில் ஜாக்ஸு பவுலிங் வரப்போ ஒரு விக்கெட்டும் பேட்டிங்கில் 25 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியகுமார் யாதவுக்கு எக்ஸலண்டாக இருக்கும். இந்த மேட்ச் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அவர் வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது திலக் வர்மா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அடுத்து ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மன் திர் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிச்சல் சார்னருக்கு எக்ஸலண்டாக இருக்கும். 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தீபக் சகர் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் 1 to 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கரண் சர்மா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், பிரவீன் தியூபே, ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், மிச்சல் சார்னர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட், சசங் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், நேகல் வதேரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். பெருசாக சேஞ்சஸ் இருக்காதுன்னு வந்து நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்க்கலாம். அப்படி சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதை போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் பர்சன்ஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறாங்க மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பஞ்சாப் கிங்ஸில் பேட்டிங்கில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரை வந்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் போகணும்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்ல சாய்ஸாக வந்து இருப்பார். நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா மிச்சல் சார்னர் ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருப்பார். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சை பற்றிலாம் வந்து பேச மாட்டேன், டேரெக்டாக ப்ரெடிஷனுக்குள்ளே வந்து வரேன், ப்ரெடிஷனை பற்றி மட்டும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று நடந்த மேட்சை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது, இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. ஏன்னா நிறையா பேர் புரிஞ்சுக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம வந்து ஏதாச்சும் வந்து சொல்லி தான் வந்து ஆகணும், எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து ஆகணும். இல்லைனா புரியாமல் இன்னும் தான் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் வந்து இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன், நான் வந்து இப்படி பேசுகிறனால அது வந்து பணம் வரும், அதனால் அப்படி பேசுகிறாரு வந்து நிறைய கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. அதாவது யூடியூப் சேனலில் வீடியோ வந்து லென்த்தாக போட்டால் மணி வருமா? அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். லென்த்தாக வீடியோ போட்டால் அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் வர்றதுங்கெல்லாம் சரி. ஆனால் அது எதுக்கு வரும்னா மானிட்டைஸ் ஆன சேனலுக்கு தான் வரும், சரிங்களா? என் சேனலில் மானிட்டைஸே வந்து ஆகலை. மானிட்டைஸ் ஆகணும்னா அதுக்கு 4000 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். நான் வந்து வீடியோ போடுறேன், என் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தோம்னா 500 வியூஸ் தான் வந்து ஓடுது. எல்லாமே பார்த்தோம்னா மொத்த வீடியோ எடுத்து எனக்கு ஆவரேஜ் வியூஸ் பார்த்தோம்னா அந்த 500 வியூஸ் கூட வராது. இந்த ஐபிஎலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த ஐபிஎலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 500 வியூஸ். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 வியூஸ் அதுக்கு மேலே தாண்டாது. இனிஷியல் டைமில் ஒரு 1.4K வியூஸ் வந்து போயிட்டு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 600 வியூஸ் தான் வந்து போகுது. நேற்று வீடியோ மட்டும் 1000 வியூஸ் போயிருந்துச்சு. அதுக்கு ரீசன்னா 2 மேட்சையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து போட்டேன். ஸோ அதனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரேராக 1000 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்து ரீச் பண்ணவே வந்து முடியாது. ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்ச் ஹவர்ஸ்லாம் ரீச் பண்ண முடியாது. 4000 ஹவர்ஸ்லாம் இதில் பாசிபிலிட்டியே வந்து கிடையாது. ஸோ இந்த யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு ₹1 கூட வருமானம் வந்து வரலை. ஸோ நீங்களாம் வந்து உங்கள் கற்பனையில் வந்து எதையாச்சும் வந்து சொல்லாதீங்க. நான் இது வந்து சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன்.
நான் இதில் வந்து நிறைய விஷயங்கள வந்து சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நீங்க டீம் போடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் வந்து அவ்வளோ நேரம் வந்து பேசுறது. இல்லன்னா நான் எதுக்கு தொண்டை வலிக்க இவ்வளோ நேரம் பேசணும் நீங்க சொல்லுங்க. ஈஸியா ப்ரெடிக்ஷன மட்டும் குடுத்துட்டு வந்து போயிரலாமே. ஸோ நான் வந்து உங்களுக்காண்டி தான் வந்து சொல்றேன். நீங்களே சொல்லுங்க நான் அந்த எக்ஸ்ப்ளைன் குடுக்குறப்ப எவ்வளோ விஷயங்கள் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா கூட நான் இதில வந்து சொல்லுவேன். ஸோ எதுவுமே சொல்லாம வெறும் ப்ரெடிக்ஷன மட்டும் குடுத்துட்டு போறதுல எந்தவித யூஸுமே வந்து இல்ல. ஸோ நீங்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு நெனச்சுக்கிட்டு கற்பனையில வந்து பேசாதீங்க. ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க.